திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீன் மரணத்தில் நியாயமான விசாரணை தேவை என்று அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். நவீன் மீது வழக்கு பதிவு செய்யாமல் 2 வாரங்களாக துணை ஆணையரே நேரடியாக விசாரித்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருமலா பால் அதிகாரி மரணத்தில் நியாயமான விசாரணை தேவை என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருமலா பால் நிறுவன கருவூல அதிகாரி நவீன் மரணத்தில் நியாயமான விசாரணை தேவை என்று தற்போது தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டு பெறலாம். ஆனந்தன், கூடுதல் விவரங்கள். திருமலா பால் நிறுவனத்தினுடைய மேலாளராக இருந்தவர் நவீன். இவர் சமீபத்தில் 44.5 லட்சம் கோடி ரூபாய் பணம் கையாடல் செய்யப்பட்டதாக புகார் சமீபத்தில் கடனமாக கொடுக்கப்பட்டது. இந்த புகார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொள்ளப்பட்டது. அதனை அவர் ஏற்றுக்கொண்டு திரும்பி தருவதாக எழுத்துப்பூர்வமாக கடிதம் ஒன்று கொடுத்திருக்கிறார். இதன் பிறகு சமீப காலத்தில் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. மீண்டும் அந்த நிறுவனத்தை தொடர்புடைய சட்ட ரீதியான தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் மீண்டும் நவீனை நேரில் சந்தித்து பணம் தர வேண்டும் என்று வலியுறுத்தி சென்றிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் பணத்தை திரும்பி பெற்றுவிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், மீண்டும் நீ சிறைக்கு அனுப்புவதற்கான நாங்கள் அனைத்து நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் நேற்று அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கையானது சென்னை குளத்தூர் காவல் மாவட்டத்தினுடைய துணை ஆணையர் இருக்கக்கூடிய பாண்டியராஜன் விசாரித்து வந்துள்ளார். இவர் சமீபத்தில் விடுப்பில் சென்றிருக்கிறார். இந்த நிலையில அண்ணா நகரில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி தற்போது அந்த வழக்கை விசாரிப்பதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த சம்பவத்தை கண்டித்து முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வழக்கு புகார் கொடுக்கப்பட்டு சரியான முறையில் விசாரிக்கும் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கு என்ற ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த நிலையில் தான் தற்போது அந்த திருமலா பால் நிறுவனத்தினுடைய மேலாளர் நவீன் குறித்து தொடர் விசாரணை செய்யப்படுது. எவ்வளவு கையாடல் செய்யப்பட்டிருக்கா, எப்போது செய்யப்பட்டிருந்த விவரங்களை காவல்துறை விசாரணை செய்து வர்றாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.